ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் நெட்டி ஃபார் வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காசி தேட்டர் முன்னாடி தான் இருக்கும். பாலாசா டைரக்ஷனில் ஜோதிகா ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளில வந்த படம் நாச்சியா. படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் வெளில வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஜோதிகா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஓகே சூப்பர்ண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். படம் செம்ம செம்மையாக நடிச்சிருக்காங்க. இதில் சூப்பராக இருக்குது கதை. செம்மையாக நடிச்சிருக்காரு. சூப்பர். ஜோ மேம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ். இட்ஸ் அ குட் மெசேஜ் ஃபார் சொசைட்டி. பாலா ஜோதிகா நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. பாலா செம்மையாக செஞ்சுட்டாரு. ஜிவிக்காக பார்க்கலாம், ஏன்னா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நடுவில் நிறையா அப்படி கொடுத்தாலும் இதில் நின்ட்டார். பாலானா பாலா செம மொக்க கேடு கட்ட மொக்க. அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குங்க படம், சூப்பராக செம்மையாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஜென்ரலாக இப்போ நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஜோதி ஆக்டிங் சூப்பர் சார். ஜிவி பிரகாஷ் பின்ட்ராப்ல நல்லா இருக்குதுங்க. செகண்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்புன்னு போகுது. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சூப்பராக இருக்குது படம். நான் ஜோதிகா மேம் கோசம் பார்ப்பேன். கண்டிப்பாக ஒன்று அடி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஜிவி பிரகாஷ் சார் படத்திலே இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பாலாஜர் படமே கிடையாது ப்ரோ. ஜிவி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஜோதிகா மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் அந்த நியூ ஃபைண்டும் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி போகும்? சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல படம். நம்ம நல்ல படங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த ஒரு நல்ல படத்தை நம்ம கொண்டாடணும். இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க? சார் நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லக்கூடாதுல்ல. அது ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. படமும் ரொம்ப நல்ல படம். படம் பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை நீங்களும் பார்த்துருந்தீங்க. இந்த படத்துக்கு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர இந்த விஜெல்லாம் என்னடா ஷோ பண்றானுங்க, மக்கே பண்றானுங்க. விஜயனா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சு. மூஞ்ச பாரு. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம ஆடிஷன் அட்டன் பண்ணி அவன் டேலண்ட்டை பார்த்து யாரோ ஒரு புண்ணியம் அவனுக்கு வேலை கொடுத்து ஆங்கர் கட்டுக்கு ஒரு ஸ்டைலு, பப்ளிக் ஒப்பீனியன் ஒரு ஸ்டைலு, மூவி ரிவ்யூக்கு ஒரு ஸ்டைலு, இன்டர்வியூக்கு ஒரு ஸ்டைல்னு எந்த ஸ்டைலும் அவனுக்கு வராமல் அவனா ஒரு ஸ்டைல் ப்ரிப்பேர் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ போட்டு ட்ரெண்டிங்கில் வந்து முன்னாடி ஃபேமஸ் வந்து நிற்கிறான். எவ்வளோ ஐயோ எப்பா இருடா, இப்ப எதிரா நீ கத்துற. எந்த சேனல்ல பாருங்க? நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணு. டேய் நெட்டி ஃபார் யூ மொக்கையா பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஒரு விஜேனா எவ்வளவு எப்பா பண்ணிடுறான்பா. கிளம்புப்பா. நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைத்தியம் பண்ணுது இவன் பதவில தான் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தானா.